அரோமான நாளுக்கான பாமுக பொறிச்சொல்லிதோ வருகின்றது. வணக்கம் வணக்கமாணி. இன்றைய வணக்கம். பாமுக பொறிச்சல் தொடங்கவோ? ஓம் தாருங்களேன். வணக்கமாணி. வணக்கம் அனைத்து பாமுகர்களுக்கும். இன்றைய பாமுக பொறிச்சல் திங்கட்கிழமைக்குரியது. 1592. கழிவு கழிவு கழிவு. சிலர் பிள்ளைகள் தனது பெற்றோரை குறித்து இழிவுபடுத்தி சில நேரம் பேசுகிறார்கள். சில நேரம் இழிவுபடுத்தி பேசி பல பேருக்கு தங்களது பிள்ளைகள் பெற்றோரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள். இந்த சொத்துக்கள் கொடுக்கோட்டா அவைக்கு கொடுத்தது கொடுத்தோன்னு அந்த பெற்றோரை சில பேர் பேசுறதை நாங்கள் இல்ல அது போல தானே பேசுறதுல தப்பில்லை தானே. ஏன்னா அம்மாக்கு 5 பிள்ளைண்டா 5க்கு மேற்ற மாதிரி அம்மா கொடுக்கணும், இல்லாட்ட பேசணும். அது தவறுதான். அதை பேசுறதுதான் அது மனவேதனையில பேசுறது இல்ல. விருப்பமா தானே பாக்குற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட செய்யறது தானே சில பேர். அப்ப மற்ற பிள்ளைகள் அதை இழிவுபடுத்தி பேசுவாரு. இழிவு. சிலர் சீட்டு பிடிப்பார்கள். தமக்கு அவசரம் தேவை, பணம் தேவைப்பட்டால் அதிக கழிவு கழிவு சேட்டு கழிவு சீட்டில் எடுத்துக்கொண்டு இழிவாக கழிவாக அந்த பணத்தை எடுப்பார்கள். இழிவு. பலர் முடிந்து போன காலங்களில் ஏற்பட்டது திருப்பி திருப்பி கதைத்து கொண்டே இருப்பார்கள். முடிந்து போன காலம் ஒரு பதம் இருக்குவானே, முடிந்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இறந்த காலம்னா முடிஞ்ச காலம். இறந்த காலம் ஒரு பதம் இருக்கு. இழிவு. எமக்கு தேவை வாழ்வாதார எனக்கு தேவையாக வாழ்வாதார பொருட்களை கடையில் பெற்றுக்கொள்வோம். கடையன்னு ஒரு பதம் இருக்கு. கடையண்ணு இழிவண்ணுக்கு ஒரு கடையண்ணு ஒரு பதம் இருக்கு. கடையண்ணு ஒரு பதம் இல்ல. இன்றைக்கு இழிவா கழிவா பொறிச்சோம். கழிவு கழிவு நாளைக்கு சொச்சம் கழிவுத்தான் நான் இழிவென்று சொல்றேன். பணத்தை எடுப்பாரு கழிவு சேட்டு. ஆமா, கழிவுதான். நான் அதுல இழிவும் வந்துட்டு அதுல இந்த கழிவு நாளைக்கு சொச்சம், நாளை தேக்கு புகும். மற்றது கழிவு கழிவு சீட்டோட நின்றுட்டு அப்புறம் நீங்க இழிவுக்குள்ளே போனீங்க. கழிவு சீட்டுதான் கழிவாக பேசுவார்கள். கழிவு என்னன்னா அந்த இழிவுக்கும் ஒரு பதம். அந்த கழிவுன்னா இழிவும் கழிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவார்கள். இப்ப சில பிள்ளைகள் அம்மா பெற்றோரை கழிச்சு வைப்பார்கள், பெற்றவர்கள் பிள்ளைகளை கழிச்சு வைப்பார்கள். ஆமா, அந்த நமக்கு தேவையான வாழ்வாதார பொருட்கள் கடையில பெற்றுக் கொள்வார்கள். அதுக்கு ஒரு கடியன்னு ஒரு பதம் இருக்கு வாணி. இழிவன்னு ஒரு பதம் இருக்கு. கழிவுக்கு இழிவன்னு ஒரு பதம் இருக்கு. ஒருவர் உதவி செய்தால் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று சில பேர் ஆயிருப்பார். பிராயச்சித்தம்னு ஒரு பதம் இருக்குது. ஆமா. மற்றது சில இளையோர் அருவருப்பான செயல்களை செய்து பெற்றோரை கவலைப்படுத்துவார்கள். கழிவாக என்னன்னா இழிவுக்கும் ஒரு பதம் இருக்கிறபடியா நான் அதை சேர்த்தல. மற்றது அழிவுன்னு ஒரு பதம் இருக்கின்றது. அழிவு இப்ப இயற்கை நிறுத்தங்கள பல சேதங்கள், பொருட்களோ அல்லது வீடுகளோ அல்லது அந்த வளர்த்த மிருகங்களோ இல்லாலும் அழிவினால் எல்லாம் அழிந்து போயின. அழிவுன்னு ஒரு பதம் இருக்குது. அழிவு இழிவு எல்லாம் இருக்குது கழிவுல. நன்றி. வணக்கம் அணி. பாமுக உறவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று கழிவு கழிவு. என்னுடைய கழிவு 1813 ஆகிறது. கழிவு இது இந்த மிகுதி, உப்பளம், கோல், சாதல், கடத்தல், பிரிதல் என்ற சொற்களை கொண்டு இந்த கழிதல் பெறுகின்றது. கழிவு பிளாஸ்டிக் கழிவுகள், மனித கழிவுகள் இயற்கையை கடல் வாழ் உயிரினங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கடல் நீர்ல எல்லாம் போனால் அந்த மீன்கள், அந்த ஆமைகள் எல்லாம் அதுக்கு பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறக்குற அளவுக்கு வந்திருக்கிறது. ஆற்று நீரில் கழிவுப் பொருட்களை போட்டால் நீரின் தூய்மை கெடுவதுடன் அதனால் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகின்றது. கழிவு நீர் கலக்கும் போது பாதிக்கப்படுகின்றது. இறந்த காலத்தை கழிந்து போன காலம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக மாய மந்திரம் செய்பவர்கள் கழிப்பு கழிப்பார்கள். கழிப்பு செய்வோம் என்று கழிப்பு கழிப்பார்கள். ஒருவரின் நடத்தை தூய்மையற்றதாக ஏமாற்றுவதாக இருந்தால் அவனை குறித்து சொல்லும் வார்த்தை இவன் ஒரு கழிசடை என்று சொல்வார்கள். கழிசடை என்று 10 ஒன்றை கழித்தால் 9 கணக்கில் சீட்டில் கழிவு போக மீதி பணம் கொடுக்கப்படும். அதாவது மிச்சம் என்று சொல்லியிருக்கிறது. கழிவு மீதி பணம் கொடுக்கப்படும்.
மாடு ஆடு மேய்ப்பவர்கள் கையில் வைத்திருக்கும் தடியை அது கோல் அதை களி என்று சொல்வதுண்டு. களியா கோலும் களி என்று சொல்வதுண்டு. உப்பு விளைவிக்கும் உப்பளமும் களி எனப்படுகிறது. உப்பளத்தையும் களி என்று சொல்லுவார்கள். மற்றது வட்டிக்கு கொடுப்பவர்கள் வட்டி பணத்தை கழித்து விட்டு மீதியை கொடுப்பார்கள். அதில் வட்டி பணத்தை எடுத்துட்டு தான் கொடுப்பார்கள், கழித்து விட்டு தான் கொடுப்பார்கள். கடைகளில் தள்ளுபடி தள்ளுபடி என்று சொல்லியிருக்க தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு தள்ளுபடி கழிவு தள்ளுபடி தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு வரும். நன்றி வணக்கம். இவ்வளவுதான் நான் அடுத்த கழிவு. நன்றி. கழிவு நிறைய இருக்கு. நன்றி வணக்கம். நிறைய சொல்லி இருக்கு. கழிவுல நல்லா எடுக்கலாம். கழிவுல நன்றி. பார்ப்போம். எழுத வந்துட்டு கிழமை 2 குலவதி தெல்லத்தவன் அவர்கள் என்ன சொல்றாரு? இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் கழிவு. கழிவு 1016வது கழிவு. கழிவுகள் எந்த நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் கழிவுகள் வந்தபடியதான் இருக்கும். கழிவுகளை நாம் அந்தந்த நேரங்களில் கழிவுகளை கழிக்காவிட்டால் அதனால் பெரிய பாதிப்புகளை அடைகிறோம். உடம்பில் ஏற்படும் கழிவுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதனை செய்ய வேண்டும். அப்படி கழிக்காவிட்டால் அதனால் பல பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள் வந்தபடிதான் இருக்கும். கழிவு மாடுகளின் கழிவுகள் பசலையாக உதவும். அதுபோல மரங்களின் கழிவு, மரக்கறிகள், பல வகைகள் இவற்றின் கழிவு எல்லாம் நாங்கள் வயல்களுக்கு பசலைகளாக உரமாக சேர்த்து வைத்து இந்த பசலைகளை பயன்படுத்துகிறோம். மற்றும் உடுபுடவைகள் கழிவுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற கழிவுகளை அந்தந்த இடத்தில் தேவையான இடத்தில் ஒதுக்க வேண்டும். அதற்கென்று இங்கு கழிவு தொட்டிகள், கழிவு இடங்கள் என்று இருக்கின்றன. அதனுள் போட்டு நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வோம். நன்றி வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம். திருச்சிட்டம். நன்றி வணக்கம். பொறிச்சலுக்குள்ள பனிசைக்குள்ளேயும் போடுறார், பொறிச்சலுக்குள்ளேயும் போடுறார். எனக்கு விளங்கலை என்ன செய்கிறார். நன்றி வணக்கம். தினக்கவியை தாங்கோ நிறவுக்கு வருகின்றது. இன்றைய நாளுக்கான கழிவுச்சிட்டு கழிவறை, மற்றது கணக்கில் கழிக்கிறது, கழிச்சு வைக்கிறது, பிள்ளைகளை களி இது வரும், கோலும் வரும். இப்படி பல கழிவுகளை தந்திருந்தோம். நன்றி வணக்கம். தாருங்களா. உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 560. இதில் தலைப்பு என்னன்னு சொல்றது, கலங்காதைன்னு எடுத்தேன். அது சரியா வருமோ தெரியல. கலங்காதே மனமே, மனமே கலங்காதே, எதையும் மனதில் வைத்தே புழுங்காதே. மனமே, மனமே கலங்காதே, எதையும் மனத்தில் வைத்து புழுங்காதே. கண்மூடித்தனமாய் நடக்காதே, கண்ணீர் விட்டு கதறாதே. கண்மூடித்தனமாய் நடக்காதே, கண்ணீர் விட்டு கதறாதே. மனமே, மனமே மயங்காதே, கண்டதையும் செய்து கசங்காதே. மனமே, மனமே மயங்காதே, கண்டதையும் செய்து கசங்காதே. மாய உலகில் மயங்காதே, மனப்புகச்சலால் எரியாதே. மாய உலகில் மயங்காதே, மனப்புகச்சலால் எரியாதே. தீமைகள் எதுவும் செய்யாதே, உள்ளே இருந்தே கெடுக்காதே. தீமைகள் எதுவும் செய்யாதே, உள்ளே இருந்தே கெடுக்காதே. உறவாடியே பகைக்காதே, உருப்படாமல் போக வைக்காதே. உறவாடியே பகைக்காதே, உருப்படாமல் போக வைக்காதே. உண்மையை ஊமையாக்காதே, உள்ளத்தை தவிக்க விடாதே. உண்மையை ஊமையாக்காதே, உள்ளத்தை தவிக்க விடாதே. ஆவேசம் கொண்டு எழுந்திடாதே, சந்தோஷத்தை இழந்து விடாதே. ஆவேசம் கொண்டு எழுந்திடாதே, சந்தோஷத்தை இழந்து விடாதே. நன்றி வணக்கம். மனமே, மனமே கலங்காதே என்று மனமே, மனமே மாறாதே என்று சொல்லாமோ? மனமே, மனமே மாறாதே என்றா மனமே, மனமாற்றம் எதற்கு கலங்காதே என்று எடுத்து இல்ல, கலங்காதே நல்லதான் வருது. திரும்ப நீங்க அந்த மாறுறது மாறாது மாறேன்னு சொல்றீங்களோ. மனமே மாறாது, மனமே மாறாது, மாறாதே மனமே, மாறாதே மனமே. மனமே, மனமே கலங்காதே, மனமே, மனமே மயங்காதே. நல்ல வித்தியாசமா இருக்குது. எல்லாம் வந்தா காரணம் மனம் தானே. என்ன
எல்லாத்துக்கும் மனம் தான். மனம் மனம் சொல்லுது சாப்பிட, மனம் சொல்லுது சந்தோஷப்பட, மனம் சொல்லுதுன்னு சொல்றேன். அந்த மனம் எங்க இருக்குன்ட்டு அதை கண்டுபிடிக்கல யாரும். கோவப்படை மனம்தான் சொல்லுது. ஆ, கோவப்படை மனம் சொல்லு, மனம் மனம்தான் சொல்லுது சொல்லுது. மனம் தான் மனசு காரணம். இல்லாம தந்துட்டாருன்னு சிரிக்கவும் சொல்லுது. மனம்தான் சொல்லு. சிரிங்க மனசோட அவர் தந்தவர், மனதோட மனசோட பேசுது. சொன்னவர்ன்றதும் அந்த மனத்தை சொல்றோம். சும்மா உள்ள மனம் மனசோட பாவம். பேசணும். மனம் சொல்லும். நான் சொல்றேன், நான் முதல்ல என்ன காட்டு நானும் கண்டேன். இதுதானே, நான் சொன்னதுதானே, ஏன் நீங்க கேட்கல? மனம் மனம் என்ன தான் மனமுண்டை சொன்னதுதான். அது அது எப்ப சொன்னது உங்களுக்கு? மனமா நினைவா? மனமா நினைவா? மனம் மனம் ரெண்டும் ஒன்றுதான். மனம்தான் நினைக்கிறது. சொல்லுவினுமല്ലോ இன்றைக்கு போறேன்ட்டு இல்லை, ஆனா மனம் சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு வரலாமே ரெண்டு மனத்தை தானே சொல்றோம். மனசு தான் சொல்றது. அதான் மனசே அந்த மனசே மனம் வந்து சொன்ன அவங்ககிட்ட நீ போ சாப்பிடுறேன்ட்டு நாங்க சொல்றோம் அவ்வளவுதான். மனம் தான் சொல்றது. இன்னைக்கு நான் இதுல போவேன், இன்றைக்கு கதைப்பேன், இன்றைக்கு கூட கதைப்பேன், என்ன மனம் சொல்லிட்டு இன்றைக்கு எங்களோட கதைக்கணும் போல இருந்தது. என்ன மனம் சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. சொல்றது தெரியுமா உங்களுக்கு? அப்படி சொல்றோம், அப்படி சொல்றவங்க என்ன மனம் சொல்லிட்டுது ஏதோ உண்டு அப்படியெல்லாம் சொல்லுவோம் தானே. நல்லதே நடக்கட்டும். மனம் சொல்லுது. மனசே மனசையும் எடுத்திருக்கலாம் தலைப்பின. மனதே மனசே இல்ல மனசே. இல்ல எதோ ஓகே தானே. எதை கண்டு நீ கலங்காதே. மாறாம இருக்கு. மாறுறதுல மாறு, மாறாம இரு. மாறினி என்று சொன்னால் அது மற்றதை பார்த்து நீ கலங்காதே. கலங்காதே, குலுங்காதே, நடக்காதே, கதறாதே, மயங்காதே, கசங்காதே, கதவை திறக்காதே, தெரியாதே, என்னவா? கதவை திறக்க வேண்டாமா? திறக்காதே. இன்றைக்கு மனக்கதவை வயலும் ஹாப்பியா இருக்கிறான் நமது பாத்மினி ஆட்சி. அனிமகன் நீ என்னன்னு சொன்ன, நீ காயத்ரி வாரா. ஓ, அதுதான் உச்சகட்ட சந்தோஷம். ஓடி ஓடி என்னடா அவ ஒரு மாசத்துக்கு மேல வந்து வாணிமகன் அவ கேரளாவுக்கு போயிருந்தவா. அப்ப அம்மாக்கு நிறைய பிள்ளை வாங்கிட்டு வருது. விட்டு போட்டவை என்ன? இல்ல இல்ல அவ அது இல்ல கவனம். அவ ஒண்ணு மாட்டா டேஸ்ல. கேரளாக்கு நல்ல இடம். நானும் போத்தாமன் ஒரு தடம். அவ வந்து ஒரு லிட்ரேச்சர் செலிப்ரேஷனுக்கு இங்க லண்டன்ல இருந்து 2 பேர் போனவ. அவ அவ மண்டேஸ்ல அவ ரைட்டிங் டே. அவ 4 நாள் தான் மற்றது தியேட்டர் ப்ரொடியூசரா இருக்கிறா. இப்ப ரைட்டிங் டே மண்டேஸ்ல. அப்ப அவாக்கு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிள்ளைக்கு. கேரளாவில கனவேர் இங்க போனாவே யார் விஜயபிரகாஷ் எல்லாரும் வந்தவை வாடுவோம். நான் படம் கிடக்க அனுப்பிடுறேன். அதான் விஜயபிரகாஷ். விஜயபிரகாஷோ என்ன பிரகாஷ் அது ஒரு இதுல வருவார். இல்ல இல்ல அவர் படத்தை காட்டுறது பாருங்க. அவரோட தெரியும். அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவரும் போனவரா? அவரும் அங்க போனவர். மற்றது இங்க போனா 3க்கு போனோம். அவாக்கு என்ன பேர்? கல்பனா. அவ போனவா? பெரியா சரியா? ஆமா ஆமா. சரி, நன்றி. இப்பொழுது தினக்கவியை தாங்கோ. வணக்கமாணி. தெரியாது எங்க வாரது? நீங்க இந்த முன்னுக்கு வாரண்டா என்னன்னு வாரது? நீங்க நிக்கிறீங்க. நடுவுல காட்டுங்க. நடுவுல ஆட்டுங்க. லைட் அடிக்கு. கதைச்சு கொண்டு காட்டுங்க. இங்க பாருங்க. இல்ல தெரியுது. இல்ல தெரியாது. கலர் எல்லாம் உயர்த்துங்க. இப்படி கொஞ்சம் உயர்த்துங்க. அது உயர்த்தின உடனே அது மறைஞ்சிருது. என்ன இப்படி முன்னுக்கு உங்களை மாதிரி வேற பண்றதுன்னு சொல்லுங்க. இந்த ஜாக்கா காட்டுறதும் எல்லாம் தெரியுது. நீங்க முன்னுக்கு நிக்கிறீங்களா? இல்ல நாங்க முன்னுக்கு தான். நீங்களும் முன்னுக்குதானே நிக்கிறீங்க. இல்ல இல்ல இப்ப நேவிஸ் பிலிப் வந்திருக்கிறீங்க. இல்ல 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 நீங்க நிக்கிறீங்க. சரி தெரியல. ஓகே, இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அனுப்பி விடுங்க, போட்டோ அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே பாங்க. 2151 இலக்கமா வாழ்த்துவோம். எத்தனை இன்டர்நெட் தகவல்களும் தேடி வந்தாலும் பாமுகத்தில் நிகழ்வுகளை பார்த்தும் படித்தும் எழுதியும் வருகின்றோம். ஆன்மீக பாலும் யோகாசனம் செய்வதில் மருத்துவ நேரம் என பலவகை சிந்தனைகள் நாள்தோறும் ஆன்மாவை ஆன்மீகத்தால் வளம்படுத்துகின்றன. காலத்தின் தேவையறிந்து தரும் செய்திகள் என்றும் வாழ்த்தப்பட வேண்டியவை. செம்மொழியாய் தொன்மொழியை வளர்த்து தேசம் என போற்றப்பெறும் தமிழ் மொழியை மறக்காமல் வாழ வைக்க வந்த பாமுகம்.
காலத்தின் தேவையறந்து தரும் நிகழ்களாக என்றும் வாழ்த்தப்பட வேண்டியவை என்றும் தொடர்பணியும் தொடருமே. நன்றி நன்றி. நன்றி. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்குள்ள நாங்கள் அதில் செய்யத்தானே வேணும், நாங்களை வளர்த்து கொண்டு இருக்குதான். சாரி என்ன சாரி ஞாபகம் கூட்டு சாரிய சாரி ஓ நல்ல சாரி அழகா இருக்குது, வழியா இருக்குது. பிளவுஸும் நல்லா இருக்குது ஏற்ற மாதிரி. தேடி எடுத்த ஒரு பிளவுஸ் கிடந்து இல்லை ஒரு எது விஷயம் பார்த்து நல்லா தான் விஷயமா இருக்குது, நல்லா இருக்கு பார்க்க. வணக்கம். தினக்கவி 2285 சுதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. அழையா விருந்தாளி. அப்பப்போ வந்து அழகாய் எட்டி பார்க்கும், தப்பாய் ஏதும் செய்தோமோ சிந்திக்க வைத்துவிடும். அப்பப்போ வந்து அழகாய் எட்டி பார்க்கும், தப்பாய் ஏதும் செய்தோமோ சிந்திக்க வைத்துவிடும். உடலில் சோர்வும் உபாதை கூடவே வந்துவிடும். உடலில் சோர்வும் உபாதை கூடவே வந்துவிடும். வைத்தியர் நினைவை மூளையோரம் கூட்டி வரும். வைத்தியர் நினைவை மூளையோரம் கூட்டி வரும். எத்தனை எண்ணல்கள் பூட்டியே வைத்தாலும், எத்தனை எண்ணல்கள் பூட்டியே வைத்தாலும் வாய் வழி உணவென அதன் உட்சுவை அறிவென, வாய் வழி உணவென அதன் உட்சுவை அறிவென அரிதாய் உள் நுழைந்து, அரிதாய் உள் நுழைந்து உலகப்போர் உறுப்புகளின் மத்தியில் தருமே. உலகப்போரை உறுப்புகளின் மத்தியில் தருமே. வெளியென உணர்த்தும் வகையறியா மனசு தவிக்கும். வெளியென உணர்த்தும் வகையறியா மனசு தவிக்கும். ஒவ்வாமை எனும் ஆமை மெல்லென வந்துவிடுமே. ஒவ்வாமை எனும் ஆமை மெல்லென வந்துவிடுமே. நன்றி, வணக்கம். இது நுழம்ப பற்றி சொல்றாருண்டா கடைசி ஒவ்வாமையில் விட்டுட்டார். நான் நுழம்பதான் யோசிச்சேன், கடைசி ஒவ்வாமையை தந்தார். எதை பற்றி சொல்லியிருந்தார்? ஒவ்வாமையை பற்றி தானோ? அழையா விருந்தாளியான்னு சொன்னார். அது நுழம்பாம இருக்கும். ஒவ்வாமை ஒவ்வாமை வந்து அது அழையா விருந்தாளின்னு சொல்லலாம். நுழம்பால அலர்ஜிக்கு வராது, ஒவ்வாமையார வராது. இல்லை, அதுதான். அப்போ ஒவ்வாமையும் வராது. ஒவ்வாமை வந்து அழையா விருந்தாளி இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருக்கிறபடினால அந்த ஒவ்வாமை இருக்குது. அப்போ நுழம்ப சொல்லலாம். நுழம்பு விண்டோ திறந்தா அது வளைக்காம தானே வருது. நுழம்பு பூச்சி அதெல்லாம் சொல்லலாம தெரியல. சர்மானாவின் ஒலியில் தான் போடுகின்றேன். நடமோனவர்கள் போடவில்லை, எனக்கு தெரியல. மனம் அதிசயங்கள் உருப்பெற காரணமாவது. அதிசயங்கள் உருப்பெற காரணமாவது அளவென்ற சொல்லின் பொருள் அறியாதது. அளவென்ற சொல்லின் பொருள் அறியாதது. அன்பென்ற போது அடையாளம் சொல்வது. அன்பென்ற போது அடையாளம் சொல்வது அகிலம் முழுவதும் சென்று வருவது. கண்ணுக்கு தெரியாத அதிசயம் அது. கண் காணாதவற்றையும் கண்டு வருவது. கண்ணுக்கு தெரியாத அதிசயம் அது. கண் காணாதவற்றையும் கண்டு வருவது. கற்றதை பலவாக பெருக்கச் செய்வது கடவுளை கூட கண்டு வருவது. கற்றதை பலவாக பெருக்கச் செய்வது கடவுளை கூட கண்டு வருவது மனம். நன்றி. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கு. அவர் கலங்காத மனம், இவர் மனம். நீங்களும் கிட்டத்தட்ட இந்த மனங்களோட மனம் இருந்தால், மனம் உண்டானால் இடம் உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருந்தது. அவர் அழையா விருந்தாளி. தட்டு கொடுப்பு தாங்க ஒரு முறை. ஈசன் அண்ணா வந்தாரண்டை ஈசன் அண்ணா கேட்டா வந்து தட்டு கொடுப்பு தாங்க ஒரு முறை. மனமே கலங்காது, கலங்காது மனமே கலங்காது. அது இது உண்டாயிருந்த மனமே கலங்க நியூஸ் பிரிப்ப மனமே கலங்காது என்ற தலைப்பில் வந்திருந்தார். சர்மா அவர்களும் மனத்தை பற்றி தான் தந்திருந்தார்கள். அலையா விருந்தாளி என்று சுதர்ஷினி ராகவன் சொல்லியிருந்தார். அது யார் அலையா விருந்தாளி என்று விளங்கியில். மற்றது வாழ்த்துவோம் என்று சொல்லியிருந்தார். வாழ்த்துவோம், வாழும் போதே வாழ்த்துவோம், வாழும் போதே வாழ்த்துவோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பத்மினி அவர்கள் என்ன செய்யறீங்கோ? இல்லை, மியூட்ல நிற்கிறீங்க. மியூட்ல நிற்கிறீங்க. மியூட்ல நிற்கிறீங்க. அதுதானே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். நன்றி. ஈசன் அண்ணா கூப்பிட்ட உடனே வந்துட்டார் பாருங்க. கூப்பிட்டாத்தான் வருவேன். நான் இருந்தவர் வந்துட்டார். கேட்டுக்கொண்டு இருப்பார். கூப்பிடணும். விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டா தான் வருவோம். இல்ல, உறவுகளை உள்பட வைக்க வேணும். இல்ல
ஈஸ்வரனாவை கலனாளா காண இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் எடுத்தோம். மீண்டும் மீண்டும் வணக்கம். நான் ஒரு பயணம் செய்தேன். அந்த பயணத்தில் பங்கு கொள்ள இயலாத பயணம் அது. எனவே முழுக்க நான் தவித்து விட்டேன். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கள் தானே, உறவுகள் உள்பட்டு நடந்து போவீங்கள் தானே. இப்ப மனத்தை பற்றி எல்லோரும் சொன்னாங்கள். அதுதான், அதே மனம்தான். நான் பங்கு கொண்டு உரையாடுவதற்கு மனோநிலை இல்லை. எனது மனம் இடம் கொடுக்காத ஒரு பயணம். எனவே நான் தள்ளியிருந்தேன். இரவுதான், பின்னிரவுதான் வந்து சேர்ந்தேன். ரைட். என்ன தினக்கவி, அந்த கழிவு என்னும் பொழுதும் தினக்கழிவில் பொறிச்சொல் அதான் பொறிச்சொல். கழிவு என்பதும் களி என்பதும் வித்தியாசமானது என்றுதான் நான் உணர்றேன். எனவே கழிவு என்பதற்குள் களி வருமா? இல்ல, வராது. சரி, அப்படியும் ரெண்டும் கலந்து வந்தது. எனவே அதையும் யோசிப்போம். கழிவு சீட்டு அப்படியெல்லாம் வந்தோம். கழிவு வர. ஓகே. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன, நாங்கள் பாதிக்கும் ஒரு சொல்தான். அதை யாரோ சொன்னீர்கள், களிசர. நாங்கள் ஒரு தரும் அதை ஒரு கேவலங்கட்ட உதவாத களிசரன்னு சொல்லுது. அந்த களிசரண்ட வேர்ட் வந்துச்சு இப்ப அந்த பொறிச்சொல்லுக்குள். அந்த களிசர உண்மையான அந்த மூலச்சொல்ல உண்மையான சொல் களிசடை. களிசடையத்தான் நாங்கள் களிசரன்னு சொல்றோம். எந்த நாங்கள் சலூன்ல வெட்டி எங்கட மயிர எறிகிறோம் தானே, அது களிசடை. தலையில இருக்கிறத வெட்டி எறிகிறோம். கழிக்கிற தலையிலிருந்து கழிச்சு வெட்டி எறிகிறது களிசடை. அந்த களிசடை தான் திரிவடைஞ்சு களிசரண்டு நாங்கள் பாவிப்பது. ரெண்டும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னமோ களிசடைதான் சரி. அது நாங்கள் களிசரை இதன்றோம். களிதான் சரி. நீங்க சொன்ன சரிதான். கழிவுன்றது வர களி என்னை ஆமோதிப்பதற்கு நன்றி. ரைட், குதிப்போம் இதுக்குள். தினக்கவிக்குள் நேவிஸ் பிலிப் அம்மா அவர்கள் கலங்காதி. கலங்காதி என்பது மனதை பற்றி, மனதை திடமாக வைத்துக்கொள் என்பதை பற்றி, அந்த கலங்கினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அழகாக சுருக்கமாக கூறியிருந்தார். மனம்தான் எல்லாவற்றிற்கும் மனம் கொண்டதே மாளிகை, மனம்தான் அழிவுக்கும். மனமே மனமே கலங்காதே என்ற தினக்கவியை தந்தார். கண்டதை செய்து கலங்காதே, தீமை செய்யாதே, உள்ளதை உணர்ந்து உறவாடி, அதால் வரும் பகைமையை கண்டு கலங்காதே, தீமை செய்யாதே, உறவாடி, பகைமை தேடாதே, உள்ளதை சந்தோஷமாகவே இருந்து பார். இப்படியே மனதை திடமாக சந்தோஷமாக ஆயுளை நீடித்து நீண்ட ஆயுளாய் சந்தோஷமாய் வாழென்று நானும் அதனுள் புகுத்தி கூறுகிறேன். அடுத்து ஜெயா நடேசன் அம்மா அவர்கள் வாழ்த்துவோம். அதுவும் மனத்தோட சேர்ந்த செயல்தான். வாழ்த்துவதால் நாமும் வாழ்வோம், வாழ்த்துவோருக்கும் வாழ்வை கொடுப்போம். அது ஒரு சைக்காலஜிக்கல், அது ஒரு மனோதத்துவம். பாமுகத்தை பற்றி வாழ்த்தினார். வாழ்த்துவோம் என்றும் வேண்டினார். நாமும் வாழ்வோம், அதனையும் வாழ வைப்போம், வாழ்வோம் வளர்வோம் என்று ஜெயா நடேசன் கூறினார்.
சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் அழையா விருந்து. நானும் அதை சசித்துத்தான் கொண்டிருந்தேன். எதை எடுக்க வேணும் என்ற அலையா குறிப்பு விருந்தாளி விருந்தாளி அழையா விருந்து. அலையா விருந்தாளி அவர் இந்த ஒத்துப்போவதையும் ஒவ்வாமையையும் ஒத்துப்போவதையும் பற்றி அதில் உள்ளடக்கமாக இருந்தார். நான் நினைக்கிறேன், உணவை உட்கொண்டு அது ஒவ்வாமையினால் பலி என்னும் நோயை வந்து பலியாக்கி கொண்டு இருக்கும் ஒரு ஒவ்வாமை பற்றி கூறியதாக என் கருத்து, நான் உணர்ந்த கருத்து வந்து கூறினால் நல்லம். அழையா விருந்து ஆக வந்து ரெண்டாளி அழையா விருந்தாய் வந்து எங்களை அழகுபடுத்தும் அறிவை நாங்கள் எல்லோரும் பாவிக்கின்றோம் என்பதையும் நான் ஊற்றி, அடுத்து சர்மா சகோதரன் வந்து மனம் என்பதை பற்றி கூறினார். ஏனோ தெரியல, எல்லாம் மனதோடு பேசியது என்று தினக்கவி. கண்டதையும் கற்றதையும் மட்டுமல்ல, காணாததையும் நாங்கள் மனம் நிரப்ப வேண்டும், மனதில் உட்கொள்ள வேண்டும் என்ற பொருட்பட நல்லொரு கவியை அழகாக தந்தார். எனவே மனங்கள் பற்றி நல்ல மனங்கள் வந்து மனம் திறந்து தினக்கவி தந்ததற்கு நால்வருக்கும் அடியே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் அண்ணா, சிறப்பான தட்டி கொடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எல்லாத்தையும் வாங்கி வடிவாக தட்டி கொடுத்துருந்தீங்க, எங்களையும் சந்தோஷமா இருக்குது. இப்படி உங்களை போல ஆட்கள் வந்து வாழ்த்தினா தான் நாங்களும் வளரலாம். நன்றி, வணக்கம். நன்றி.